ஆக்கிரமிப்பு புகார்களுக்கு அரசியல்வாதிகள், பெரும் பணக்காரர்கள் ஆளானதெல்லாம் பழைய கதை. ஆன்மீகவாதிகள் மீது புகார் எழும்புவதுதான் இன்றைய ட்ரெண்ட். கோவையில் வனப்பகுதியை ஆக்கிரமிப்பு செய்து கோவில் எழுப்பியிருப்பதாக ஜக்கி வாசுதேவ் மீது புகார் எழுந்து பரபரப்பு ஏற்படுத்திய நிலையில், திருவண்ணாமலையில் சர்ச்சை சாமியார் நித்யானந்தா 5 கோடி மதிப்புள்ள 6 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்திருப்பதாக புகார் கிளம்பியுள்ளது. மார்க்சிஸ்ட் கட்சி முன்னெடுத்த போராட்டத்தினால் நித்யானந்தாவின் அபகரிப்பு முயற்சி அறகுறையாக தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது குறித்து மார்க்சிஸ்ட் கட்சியின் கலைப்பிரிவான தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் துணை பொதுச் செயலாளரான கருப்பு கருணாவிடம் பேசினோம். திருவண்ணாமலை பாரம்பரியமிக்க நகரம். இங்க அண்ணாமலையார் மலையோட கிழக்கே அடிவாரத்துக்கும் குன்றுக்கும் மத்தியில பவழக்குன்று மலை இருக்கு. மலை புறம்போக்கான இங்க சுமார் 6 ஏக்கர் நிலப்பரப்பு இருக்கு. கடந்த 7 வருஷங்களுக்கு முன்னாடி நித்யானந்தா சாமியார் தன்னோட செல்வாக்க பயன்படுத்தி இங்க ஆசிரமம் அமைக்கிறதுக்காக இரவோடு இரவா பாறைகளை உடைச்சு கீற்று குடிசைகளை போட்டாரு. விஷயம் தெரிஞ்சு உள்ளூர் மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்த நாங்க அதுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சதோடு மட்டும் இல்லாம காவல்துறை கிட்டையும் புகார் கொடுத்தோம். 2 தரப்பு கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தி அங்கிருந்து நித்யானந்தா தரப்பினரை விரட்டி அடிச்சாங்க காவல்துறை. 7 வருஷம் கழிச்சு திரும்பவும் கடந்த 3ஆம் தேதி பவளக்குன்று மலைப்பகுதியில திரும்பவும் நித்யானந்தா தரப்பு ராயர் கிருஷ்ணமூர்த்தின்ற உள்ளூர் தொழிலதிபர் ஒருத்தரோட துணையோட ஆசிரமம் கட்டுறதுக்காக பூமி பூஜை நடத்தி அங்க 3 வெண்கல சிலைகளையும் வச்சு பூஜைகளையும் நடத்திருக்காங்க. இதுல நித்யானந்தாவும் கலந்துகிட்டதா சொல்லப்படுது. ஒரே இரவுல அங்க கீற்று குடிசைகளை எழுப்பினது மட்டும் இல்லாம அந்த பகுதி முழுவதும் வேலி அமைச்சு ஆக்கிரமிச்சுக்கிட்டாங்க சீடர்கள்ன்ற பெயர்ல வந்த சமூக விரோதிகள். தகவல் தெரிய வந்ததும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில குழு உறுப்பினர் வீரபத்ரன், மாவட்ட செயலாளர் சிவகுமார் மற்றும் நான் உட்பட பல பேரும் மக்களை திரட்டி காவல்துறையில புகார் கொடுத்தோம். அரசுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பு செஞ்ச நித்யானந்தாவை குண்டர் சட்டத்துல கைது செய்யும்படி மாவட்ட ஆட்சியார் கிட்ட புகார் கொடுத்தோம். அவரும் உடனே தாசில்தாரை அழைச்சு விசாரிக்க சொன்ன போது நித்யானந்தா தரப்பினருக்கு ஆதரவாவே தாசில்தார் நடந்துகிட்டாரு. பட்டவர்த்தனமா ஆக்கிரமிப்பு குற்றம் நடந்திருக்கு. ஆனா தாசில்தார் மலை புறம்போக்கின் கீழ் வர அந்த பகுதியை நித்யானந்தாவுக்கு லீஸுக்கு விட்டிருக்கிறதா கலெக்டர் கிட்டயே போய் சொன்னாரு. அதோட நிக்காம ஏற்கனவே 2 தரப்புக்கும் தகராறு இருக்கிறதுனால அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி முடிவுக்கு வரலாம்னு சொல்லி அதிர்ச்சியும் கொடுத்தாரு. இப்படி அதிகாரிகளையும் உள்ளூர் அரசியல்வாதிகளையும் கைக்குள்ள போட்டு கொண்டதாலதான் அரசு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்யற தைரியம் நித்யானந்தாவிற்கு வந்தது என்றார். தொடர்ந்து பேசிய அவர், ஒரு சாமானியன் மேல ஆக்கிரமிப்பு புகார் கொடுத்தா வருவாய்த்துறை பெரும் படைப்பரிவாரங்களோட அதை அகற்றுவாங்க. ஆனா இத்தனை பெரிய ஆக்கிரமிப்பை அகற்ற போனது அந்த தாசில்தார் மட்டுமே. போனவரு கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்து கலெக்டர் கிட்ட மனு கொடுக்க இருக்கிறதுனால ஆக்கிரமிப்பை விலக்கிக் கொள்ள அவகாசம் கேட்டிருக்கிறதா சொல்லி புகாரை கிடப்புல போட்டுட்டாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து நாங்க கலெக்டர் கிட்ட போய் வலியுறுத்தினதுனால ஜூன் 16ஆம் தேதி பகல் 12 மணிக்குள்ள நடவடிக்கை எதுவுமே எடுக்கலனா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட சார்பு 1000 பேரை திரட்டி அதே பவழக்குன்று மலையில குடிசைகளை போட்டு குடியேறும் போராட்டத்தை நடத்துவோம்னு தெரிவிச்சோம். அதுக்கப்புறம் தான் நடவடிக்கை துரிதமாச்சு. ஆக்கிரமிப்புகளை அகற்ற ஆர்டிஓ உமா மகேஸ்வரி தலைமையில் சென்ற வருவாய்த்துறையினர் ஆக்கிரமிப்புகளை அகற்றியுள்ளனர். அப்போது நித்யானந்தா சீடர்கள் என்ற பெயரில் இருந்த சிலர் அவர்களை தாக்க முனைந்ததோடு பெண் சீடர்களை அங்கு வரவழைத்து பிரச்சனையை திசை மாற்ற முயன்றனர். அதிகாரிகள் அவர்களை அங்கிருந்து விரட்டியதோடு குடிசைகள் அனைத்தையும் அகற்றிவிட்டு இப்போது அரசுக்கு சொந்தமான இடம் என பலகை மாட்டி இருக்கின்றனர். பணபலத்தையும் உள்ளூரில் சில அதிகார மையங்களை கைக்குள் போட்டும் நித்யானந்தா தொடர்ந்து திருவண்ணாமலையில் ஆக்கிரமிப்பு முயற்சிகளை செய்து வருகிறார். ஏற்கனவே கிரிவல பாதையில் ஆக்கிரமிப்பு செய்து கோவில் கட்டியதாக போடப்பட்ட வழக்கில் தடையாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கும் நிலையில் சட்டத்தை பற்றியும் துளியும் பொருட்படுத்தாமல் துணிச்சலாக மீண்டும் ஆக்கிரமிப்பு செய்ய முயன்றிருக்கும் நித்யானந்தாவை நில அபகரிப்பு சட்டத்தின் கீழ் குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்றார் கருப்பு கருணா. கதவு திறந்தா காற்று வரது அப்புறம் இருக்கட்டும், மனசு திறந்து கொஞ்சம் நேர்மையா நடந்துகிட்டா என்ன நித்யானந்தரே? மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.